மேலே தூக்கி விட்ரு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மினி டிராக்டரில் பெட்டு பார் கலப்பின்னு சொல்லுவாங்க. தர்பூசணி, வெங்காயம், மஞ்சள் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டு போடுறதுக்கு தனியாக ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது மினி டிராக்டரில். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார்ம் ட்ராக்கில் ஏட்டம் 26ங்க, 26 HP மினி டிராக்டர். ஃபார்ம் ட்ராக்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ரேஞ்சில் வந்து மினி டிராக்டர் இருக்குங்க. 26, 30, 35 உங்களோட தேவை, உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஹெச்பி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தான் யூசேஜ் இருக்குது, வாடகைக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் 27 எடுத்துக்கலாம். மல்ச்சர் வந்து ஃபியூச்சரில் வந்து போடுவோம், கொஞ்சம் வந்து பவர் வந்து எங்களுக்கு தேவை அப்படின்னா 30 எடுத்துக்கலாங்க. அதை விட ஹெவியாக போட்டு இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 35 HP நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஃபார்ம் ட்ராக்கில் ஏட்டம்ங்க. இதில் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் மிச்சிபிசி இன்ஜின் வருங்க. கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கான்சன்ட்ரேட் கியர் பாக்ஸு. ஆக்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீல்டு பவர் ஆக்சிலுங்க, ஃப்ரண்ட் ஆக்சிலு. பவர் ஸ்டேரிங்கோடு வருங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா பம்பு டபுள் சைடு, அதாவது வந்து பேலன்சர் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருப்பாங்க. ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டேரிங் நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. இந்த மாதிரி டிராக்டருங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 6க்கு 12, பின்னாடி 9.5க்கு 24ங்க, 20ங்க. டிராக்டரோட வரது பார்த்திங்கன்னா 8.3க்கு 20 வருங்க. இவங்க ரெண்டாவது செட் பார்த்திங்கன்னா 9.5 டயர் வந்து போட்டிருக்கிறாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் கணக்கில் வந்து வாழைக்காட்டுக்குள்ள ஓட்டுவோங்க, பார் வந்து ஏக்கர் கணக்கில் ஓட்டுவோம் அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த செட் டயரில் வந்து 9.5 நீங்கள் போடுறப்போ கொஞ்சம் சீக்கிரம் வந்து கவரேஜ் கொடுக்கும் ஏரியா. இல்லைங்க எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மணிக்கணக்கில் தான் எல்லாமே ஓட்டுறோம், வாழைக்காட்டுக்குள்ள வந்து களை எடுக்கிறதா இருக்கட்டும், பார் ஓட்டுறது, எந்த அட்டாச்மெண்ட் போட்டாலும் ஹவர் பேஸில் தான் ஓட்டுவோம் அப்படின்னா டிராக்டரோட வர டயரை நீங்கள் சூஸ் பண்ணால் தான் அதே டைமிங் கொடுக்கும். இந்த 9.5 டயர் போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போகுங்க, வண்டி மூமெண்ட் வந்து அதிகமாகும். அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9.5 டயர் போடுறீங்கன்னா முன்னாடி வந்து 7க்கு 12ங்கிற டயர் போடுங்க. 6க்கு 12 போட்டிங்கன்னா அந்த டிரைவ் ரேஷியோ வந்து மேட்ச் ஆகாது. 1000 மணி நேரத்துலேயே டயர் போயிருங்க. இதை மாற்றி 1000 மணி நேரம் தான் ஆச்சு, டயர் வந்து போயிடுச்சுங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி அதையும் பார்த்துக்குங்க மெயினாக. அப்புறம் இந்த டயர் வந்து சீக்கிரம் தேஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியும், ஏன்னா இது வந்து லோ லெக் டயருங்க. என்னென்னா டாய்ஸ்பர் 50 HPயில் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய 50 HPயில் வருங்க. அதே மாதிரி அலைன்ஸ், பிகேடி இந்த டயரெல்லாம் லோ லெக் டயருங்க. இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. லோ லெக் டயர் எடுத்ததுனால உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 1000 மணி நேரத்துலேயே டயர் போயிடுச்சுங்க. இன்னொரு 1000 மணி நேரம் தான் ஓடும் இந்த டயர் பார்த்தீங்கன்னா. ஸோ அதையுமே நீங்கள் பாருங்கள். ஹை லெக்கு லோ லெக்குன்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது டயர்லேயே பார்த்தீங்கன்னா, அதை வந்து நீங்கள் மெயினாக பார்த்துடுங்க. பின்னாடி மாட்டிக்கிற இம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா 3.Hல மாட்டுற இம்ப்ளிமெண்ட்டுங்க. இதோட அகலன்னு பார்த்தா 2 அடிங்க, நீளன்னு பார்த்தா 2 அடிங்க, அகலம் பார்த்தா 2 அடிங்க, நீளன்னு பார்த்தா 5 அடிங்க கலப்பையோட நீளம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி பெட்டில் இருந்து 3.5 அடி பெட்டு வரைக்கும் நீங்கள் ஓட்டலாங்க. பெட்டுன்னு பார்த்தாங்க தர்பூசணிக்கு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் பெட்டு வந்து ஓட்டுவாங்க, 3.25 அடி பெட்டுங்க. மல்ச்சிங் சீட் பார்த்தீங்கன்னா அந்த 3.25 அடிக்கு ஃபுல்லாக 3.25 அடி ஃபுல்லாக கவர் ஆகும். 1 மீட்ரு மல்ச்சிங் சீட்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெட் ஓட்டிக்கிறாங்க, அதுக்கு தகுந்த செட்டிங் வந்து பண்ணியிருக்கு. ஸோ கலப்பையோட விலைன்னு பார்த்தாங்க 25,000லேருந்து 30,000 ரூபா வரைக்கும் இருக்குது. அதை வந்து மேக் பண்ணுறவங்களோட ஒர்க் ஷாப்பை பொறுத்து ரேட் வந்து மாறும். இது என்ன கான்செப்டுன்னு பார்த்தாங்க, சைடில் வந்து எம்பி ஃப்ளோ மாதிரியே பிளேட் இருக்குங்க. அந்த பிளேட் என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணை வந்து வாரி சென்டரில் போடுங்க, அதுதான் கான்செப்டுங்க. இது கீழே ஒரு கொழு ஒன்று கொடுத்துருப்பாங்க. எம்பி ஃப்ளோவில் எப்படி போர்டு மாதிரி வளைஞ்சிருக்கும் அதே மாதிரி கான்செப்ட்டுங்க. இப்படி இங்கேருந்து எடுக்கிற மண்ணை பார்த்தீங்கன்னா சென்டருக்கு தள்ளிடும், சென்டருக்கு தள்ளி பெட்டு மாதிரி நல்லா ஹைட்டாக வந்துடுங்க. இது மாதிரி ஏன் வந்து பெட்டு போடுறாங்க, நார்மலாக பார்த்தீங்கன்னா பெட்டு போடாமல் அப்படியே போட்டுடலாம்ல அப்படின்னா, பெட்டை வந்து போட்டால் மல்ச்சிங் சீட் போட்டுக்கலாம், களைகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டாவது என்னென்னா மழை காலங்களில் பெட்டு வந்து போட்டால் உங்களுக்கு வேரழுகள் வராதுங்க. தக்காளி, வெங்காயம், மஞ்சள், கிழங்கு வகைகளுக்கும் ஒரு சில பயிர் வகைகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பெட்டு வந்து அவசியம். பெட்டு போடலைன்னா வேரழுகள் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அதுக்காக தான் பெட்டு வந்து போடுறாங்க. மேஜராக பார்த்திங்கன்னா களை செடிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லேபர் டிமாண்டு, லேபரோட காஸ்ட் ஓவர் காஸ்ட்டுங்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடுறாங்க. மல்ச் சீட் போட்டு பார்த்திங்கன்னா மேலே கிராப் கவரும் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பூச்சிகளும் தாக்கங்களும் கம்மியாகுதுங்க. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெட்டு வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
இந்த பின்னாடி லெவலர் பிளேட் பார்த்திங்கன்னா தர்பூசணி பெட்டுக்கு ரவுண்டாக வர மாதிரி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி வெங்காயம் மஞ்சளுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஃப்ளாட்டாக வந்தால் போதும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிளேட் அப்படியே உல்ட்டா பண்ணி போட்டால் வேலை முடிஞ்சுதுங்க. இந்த இம்ப்ளிமெண்ட்டு வந்து சென்சிங் தேவையில்லைங்க. அதனால் நீங்கள் டம்மி பெட்டில் போட்டுக்கலாம். ஏன்னா நல்லா இறங்கி வரணும். ஸ்டேவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இருந்தால் போதுங்க. ஸ்டார்ட் பண்ணப்போ ஆப்ரேட் பண்ணுற கியர்னு பார்த்தாங்க. இதில் வந்து லோ மீடியம் ஹைன்னு இருக்குதுங்க. மீடியம் செகண்ட் கியரில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு 1600 RPM வைக்கிறாங்க. ஓரம் பார்த்திங்கன்னா ஜேசிபி போன தாரங்க. முதல் பெட்டு வந்து ஓரளவுக்கு தான் வரும் ஹைட்டு. ரெண்டாவது பெட்லேருந்து உங்களுக்கு நல்லா ஹைட்டு வருங்க. முதல் பெட் பார்த்தீங்கன்னா ஓரக்கால் எப்போவுமே உழவு வந்து கம்மியாக தான் வந்திருக்குங்க. ரெண்டாவது பெட்லேருந்து உங்களுக்கு எப்படி ஃபினிஷிங் வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நண்பர்களே, நீங்கள் வந்து தர்பூசணி பெட் பார் கலப்பை போட போகிற அப்படின்னா தயவு செஞ்சு ரொட்டாவட்டர் ஓட்ட சொல்லிடுங்க. ரொம்ப பிடிக்காட்டியும் பரவாயில்ல, மேலே மட்டமாக அடிச்சுட்டு வந்தால் போதுங்க. கொக்கி கலப்பையில் ஓட்டிட்டிங்க அப்படின்னா புதுசாக யாராச்சும் கலப்பை எடுத்துட்டிங்கன்னா ஓட்டவே முடியாதுங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் அனுபவம் இருக்கிறதுனால இந்த டிராக்டர் யூஸர் பார்த்திங்கன்னா எப்படியோ ஓட்டிடுறாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா நண்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் ரொட்டாவேட்டர் ஓட்ட சொல்லிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார் ஓட்டுறது, இந்த மாதிரி பெட் ஓட்டுறதுல பார்த்திங்கன்னா எப்படி நேராக ஓட்டுறது, இதில் ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு ட்ரிக்ஸு எந்த ஒரு மந்திரம் கிடையாதுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒரு அனுபவ ரீதியான ஒரு பயிற்சிங்க. ஒரு 500 மணி நேரம் நீங்கள் இந்த கலப்பையை போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதை கண்டுபிடிக்க முடியுங்க. இதில் இருக்கிற ட்ரிக்ஸை ஒரு பக்கம் இழுத்துட்டு போவாங்க காடு உழவு இல்லைன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப இறங்கிட்டு போவாங்க உழவு நல்லா ஆயிருந்துச்சுன்னா. அதே மாதிரி வண்டி இழுத்து பிடிக்குங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்சிங்கில் போட்டு ஓட்டணுமா இல்லை டம்மியில் போட்டு ஓட்டணுமா, எப்படி ஓட்டணும், எப்படி RPM செட் பண்ணணும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவ ரீதியாக தான் பயிற்சி கிடைக்கும். எடுத்தாங்க அவுத்தானெல்லாம் இதில் வந்து எந்த ஒரு மந்திரமுமே கிடையாதுங்க. மந்திரம் போட்டு கற்றுக்கிற விஷயம் இல்லை. இது அனுபவ ரீதியாக கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயங்க. 6 அடி பெட்டு வந்து ஓட்டுறாங்க. இதில் வந்து அளவுகள் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, முதல் ஒரு லைன் ஓட்டிட்டு ரெண்டாவது லைன் பிடிக்கிறப்போ 1 அடி தள்ளி பிடிக்கிறாங்க. அது பெட்டுக்கு சென்டர் டு சென்டர் 6 அடி வந்துடுங்க. இதுதாங்க இது ஓட்டக்கூடிய இதில் இந்த மெத்தடில் ஓட்டக்கூடிய ட்ரிக்ஸுங்க. அந்த பெட்டு கரை வருது பாருங்க, அதுலேருந்து 1 அடி தள்ளி பிடிச்சா அடுத்த பெட்டா அந்த சென்டர் டு சென்டர் 6 அடி வந்துடுங்க. அடுத்த பெட்டு பாருங்கள் நல்லா ஃபினிஷிங் வருது. அது இந்த கொக்கி கலப்பையெல்லாம் ஓட்டி போட்ட காட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக தான் ஓட்டிக்கிறாங்க. பார் இப்படி ஓட்டுறேன்னா இப்படி ஆப்போசிட்டில் தான் ஓட்டிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த தலைமாரிலலாம் பார்த்தீங்கன்னா திரும்புறது இப்படி நேராக தான் இருக்கும். அதெல்லாம் நேர் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனுபவம் வேணும். அனுபவ ரீதியாக தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு கற்றுக்க முடியும். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு வந்து இதில் ஒரு மந்திரம் போட்டு இது நேராக ஓட்ட முடியுமானா ஓட்ட முடியாதுங்க. இதில் ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கானே எந்த ஒரு ட்ரிக்ஸும் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் பெட்டு பார் கலப்பை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கலப்பை மெத்தட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க, ஏக்கர் கணக்கில் ஓட்டுறீங்களா மணிக்கணக்கில் ஓட்டுறீங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா யூஸர் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் ஓட்டுறாருங்க. மணிக்கு 1400 ரூபா வாங்குறாரு. 1200லேருந்து 1400. இந்த இம்ப்ளிமெண்ட் யூசேஜை பொறுத்த வரைக்கும் மைலேஜ்னு பார்த்தாங்க ஒரு 1.5 லிட்டர் டீசல் வந்து போவாங்க ஒரு மணி நேரத்துக்கு. ஆனால் இதில் கலப்பையும் வந்து ஒரு ஃபீல்டுக்கு கொண்டு போய் மாட்டி அதை செட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் உங்களுக்கு டைம் வந்து ஆயிருங்க. ஒரே ஒரு ஆள் வந்து கழட்டி மாட்டுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து வாங்கிடுங்க கலப்பை. அதுக்காகத்தான் இவ்வளோ ஒரு ரேட்டுங்க இந்த இம்ப்ளிமெண்ட்டில்.
ஸோ இந்த மெத்தடை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த கலப்பையை பற்றியும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெட்டு பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்திருக்குன்னு. இவ்வளோ ஒரே நேர் ஓட்டோன்னா அனுபவம் தாங்க. ஒரு அடி தள்ளி ஓட்டணுங்க.